வணக்கம். நான் உங்கள் மோகனா. 21/8/2025 வியாழக்கிழமை. வாங்க தினத்தனி செய்திக்குள்ளே போகலாம். சென்னை ஆகஸ்ட் 21 கோர்ட் அவமதிப்பு வழக்கு. அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் நேரில் ஆஜராக ஐகோர்ட் உத்தரவு. உதவி இயக்குனர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு தடை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அதன் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். இதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவிச்சந்திரன் ஆகியோரது வீடுகள், அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். பல ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். இதை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரனும் தனித்தனியாக வழக்கு தாக்குதல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை திருப்பி ஒப்படைக்க அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. இவர்கள் இருவரும் மீதான வழக்குகளை விசாரிக்க தடையும் பிறப்பித்தது. ஆனால் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி தங்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. இது ஐகோர்ட் உத்தரவை அவமதிக்கும் செயல் என்று கூறி கோர்ட்டில் அவமதிப்பு வழக்கை சென்னை ஐகோர்ட்டில் ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரனும் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், V லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் விசாரித்து வருகிறது. நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜ் ஆஜராகி இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ததால் 30,000 அபராதத்தை இந்த ஐகோர்ட் விதித்துள்ளது. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்து உள்ளது என்றார். இதையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கை வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம். அன்று அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் V காஸ்குமார் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.